ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு துணை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் உலகில் தேவகுமாரனாக வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசித்து அவர் சொன்ன உபதேசத்தை கைக்கொண்டு அவர் சித்தப்படி நடக்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். பரிசேயர், சதுசேயர், மூப்பர், போதகர் ஆகிய எல்லாரும் அவரிடத்தில் கேள்வி கேட்டபோது இயேசு அவர்களுக்கு தக்க பதிலளித்து அவர்கள் வாயை அடைத்தார். பிசாசுகளை விரட்டினார். அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார். நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவார். அவர் பூரண சற்குணராயிருக்கிறார், சர்வ வல்லமை படைத்தவர். அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் நித்திய வாழ்வையும் பெறுவீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.